ஒரு பாதிக்கப்பட்ட நபரை எங்களை தான் திரும்ப திரும்ப விசாரிக்கிறாங்களே தவிர இந்த போலீஸ்லாம் அவங்களெல்லாம் விசாரிக்கவே இல்லை. ஃபோன் பண்ணவே யோசிக்கிறாங்க. என் பணத்துக்கு நான் 3 மாசமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சார். நான் போலீஸ் ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன ஆதார அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க சார். நான் எடமனல் கிராமத்துலேருந்து வரேன் சார். சீர்காழி வட்டத்தை சேர்ந்தேன்னா அது மாதிரி அங்கன்வாடி வேலைக்காக கணவர் இறந்த 1 லட்ச ரூபா பணத்தை வந்து அரசு உதவி தொகையாக கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சு நம்ம ஏதாவது ஒரு வேலை வாங்கினா பசங்களுக்கு நம்ம உதவியாக இருக்குமே, யார்கிட்டையும் போய் கையேந்து நிற்க வேணாமேங்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் நான் ஒரு ஆதரவற்ற விடுவேன் சார். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. இந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் சார் கொடுத்தாங்க. 2 லேடிஸ் தான் வந்து வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்தாங்க பணம். ஒருத்தவங்க வந்து சுமதிங்கிறவங்க திருவன்காடு, அவங்க இன்னொருத்தவங்க வந்து பரமேஸ்வரி அங்கன்வாடியில் வேலை பார்க்குறாங்க, அவங்க டீச்சராக இருக்காங்க. எடமனலை சேர்ந்தவங்க. அவங்க என்னை கொண்டு போய் திருவாளியில் கொண்டு போய் எனக்கு வேலைக்கு சேர்த்தாங்க. சீர்காழி ஒன்றியம். அது 15 நாள் அங்கே போய்ட்டு நான் வேலை பார்த்தேன். பணம்லாம் எங்கே போயிருக்குன்றது கலெக்டர் ஆஃபீஸில் தான் போயிருக்கு. இப்படி தான் சொன்னாங்க. கேட்குறப்பெல்லாம் பணம் எங்கே போயிருக்கு, இப்போதைக்கு நீங்கள் டெம்பரவரியாக 6 மாதம் வேலை பாருங்கள், அதுக்கப்புறம் பர்மனெண்ட் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்க ஃபோர்ஜரி பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு. போயிட்டு ஒரு லெட்ரு ஒன்று எழுதி வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்ன சீர்காழியில் குழந்தைகள் நல அலுவலகத்தில் போயிட்டு அங்கே போயிட்டு கேட்டதுக்கு நான் வேலை பார்த்ததுக்கான எந்த ஒரு ஐடி ப்ரூஃபுமே இல்லை சார். ஆனால் என்கிட்ட எல்லா ப்ரூஃபுமே ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கிட்டாங்க சார். அவங்க 15 நாளைக்கு அப்புறம் நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் சார். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏன் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், அவங்க அந்த டீச்சர் சொன்னதுனால நான் நின்றுக்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரி இன்னும் ஒரு 10 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். அதில் மீதி பேர்லாம் யாரும் பகிரங்கமாக வந்து மனு கொடுக்க எதுக்குமே வரல. இப்போ இங்கே இருக்கவங்கலாம் என்ன மாரி பாதிக்கப்பட்டவங்க தான் சார். இவங்க சஞ்சய் அன்குல் சார். இவங்க 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பரமேஸ்வரன், இவங்க 1.5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இவங்க பையனுக்காக 3 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க சார். இவங்க வந்து 2 லட்ச ரூபா இவங்க கொடுத்துருக்காங்க சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. நான் அங்கன்வாடி வேலைக்காக கொடுத்தேன், இவங்க ரேஷன் கடை ஷாப்புக்காக கொடுத்துருக்காங்க. இவங்களும் ரேஷன் கடை தான். எல்லாமே பணம் எல்லாம் கேட்டதுக்கு இவங்ககிட்ட போயிட்டு இதை தான் சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு நாங்கள் வந்துட்டோம் சார். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. எல்லா கேள்வியும் எங்களே தான் கேட்குறாங்க. எஸ்பி ஆஃபீஸ் கூட போயிட்டு வந்துட்டோம். எல்லா கேள்வியும் எங்களை தான் கேட்குறாங்க. எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க இதை தான் கேட்குறாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட நபரை எங்களை தான் திரும்ப திரும்ப விசாரிக்கிறாங்களே தவிர இந்த போலீஸ்லாம் அவங்களெல்லாம் விசாரிக்கவே இல்லை. ஃபோன் பண்ணவே யோசிக்கிறாங்க. அக்யூஸ்டுக்கு ஃபோன் பண்ணவே யோசிக்கிறாங்க. அப்புறம் எங்களுக்கெல்லாம் என்ன சார், அப்புறம் எப்படி நாங்கள் யாரை தேடி போக முடியும்?